வணக்கம் தோழர்களே. நான் தமிழ் அறிவியலை அனுபவித்து ஆராய்ந்து உண்மைகளை சொல்லி வரும் அனுபவம் ஆராய்ச்சியாளர். கோயிலை ஏன் காடுகளில் கட்டியிருக்கிறார்கள்? முன்னோர்கள் மலை மீதும் காடுகளிலும் ஏன் கோயிலை கட்டினார்கள்? ஏன் இவ்வளோ உயரத்தில் கோயில் இருக்கணும் அப்படின்னு பலர் இப்போது நினைக்கலாம். கோயில் என்பது ராஜராஜ சோழன் காலத்துக்கு பிறகுதான், பல்லவர் மன்னருக்கு பிறகுதான் கோயிலை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. தமிழர்கள் கண்டுபிடித்த அறிவியலை பல்வேறு சூழ்ச்சிகளால் வேற்றுமொழிக்காரர்கள் ஏதோ ஒரு ஓம் நமகா, ஓம் சுவாகா அப்படின்னு சொல்லி, ஓம் என்பது தமிழன் கண்டுபிடித்த ஒரு அறிவியல் மந்திரம். ஓம் என்பது 9 கிரகங்களும் என்பதுதான் ஓம். நம சிவாயா என்பது நம்ம உடலானது, 9 கிரகங்களாலான நம்ம உடம்பு என்பதுதான் ஓம் நம சிவாயா என்னும் தமிழனின் அறிவியல் கண்டுபிடிப்பு மந்திரம். இப்படி பல்வேறு அறிவியலை உடல்நலத்திற்கு ஏற்றபடி கண்டுபிடித்து ஆராய்ந்து கண்டுபிடித்த தமிழனை ஏமாற்றுவதற்காக பல ஓலைச்சுவடிகளை தண்ணியிலே எது நீச்சல் போட்டால் அது நல்ல மந்திரம், தண்ணியோடு போய்விட்டால் அது கெட்ட மந்திரம் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றி தமிழன் கண்டுபிடித்த அறிவியலெல்லாம் மறைத்துள்ளார்கள். அப்படி மறைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களுக்கும் தெரியாமல் காடுகளில் கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள். நாம் கண்டுகொள்வதற்காக. தமிழனாக பிறந்தவன் நாளை இதை பார்த்து தெரிந்து கொள்வான் எனும் நோக்கத்தில்தான் காடுகளில் கோயிலை கட்டி வைத்திருக்கின்றான். இப்போது கோயில் கட்டும் நிலைமை வந்தது என்ன காரணம்னா, அதான் மூலிகை பொருட்களை வைத்து மந்திர சொற்களை சொல்லி மறைமுகமாக காடுகளில் வைத்திருந்தான் காரணம். அதோடு காடுகளில் வந்தால்தான் மூலிகை பொருட்களை சாதகர்களுக்கு, நோயாளிகளுக்கு கொடுக்கவும் இதமாக அங்கு வந்தால்தான் சரியாகும் என்று தனிமையாக கோயில் கட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பழனி மலை, இது சிவன் வட மாநிலத்தில் பிறந்து சிவன் அங்கே பழத்துக்காக சண்டை போட்டு முருகன் தென் மாநிலத்துக்கு வந்துவிட்டார், பழனி மலைக்கு வந்துவிட்டார் என்று ஒரு கதை சொல்வார்கள். அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. பழனி என்றால் பலமான உடல்நலம் கொண்ட நீ, பலம் நீ அப்படின்னு சொல்லலாம். பழனிமலையில் ஏன் காடில் வச்ச கோயில்னாக்க 9 நவபாசனங்கள், 9 நவபாசனங்களாலான சிலையை அங்கு வைத்து அதை பாதுகாத்து வைத்திருக்கார்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்தான், 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கோயிலை கட்டியிருந்தாலும் கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்புதான் அதில் மற்ற மொழிக்காரர்கள் பிரவேசித்து ஏமாற்றியிருக்கிறார்கள். தமிழர்களின் கோயிலை அபகரித்து மற்ற மொழிக்காரர்கள் அங்கிருந்து ஓம் நமகா, ஓம் சுவாகா என்று ஏமாற்றி, சோகா சோகா என்றால் தான் கடவுள் வருவார், கடவுளின் தூதன் என்றெல்லாம் சொல்லி பழனி கோயிலில் ஏமாற்றியிருக்கிறார்கள். அந்த நவபாசன சிலையை சுரண்டி விற்று விட்டார்கள் திருடர்கள்.
அதே போல் வேலூர் மாவட்டத்தில் மகாதேவன் மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அங்கே 5 தலை நாகம் சிவலிங்கத்தை பாதுகாப்பது போல் ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். அது எதற்காக அப்படி வைத்திருக்கிறார்களா? 5 தலை நாகம் என்பது செம்பருத்தி பூ. அந்த செம்பருத்தி பூவை சாப்பிட்டால் கணவன் மனைவி ஆரோக்கியமாக உலக உற்பத்திக்கு, அதாவது குழந்தை பேருக்கு முக்கியமான ஒரு மூலிகை. அந்த மூலிகை தான் ஆண் பெண் இருவரின் உடல் உறுப்பு தான் அந்த சிவலிங்கம். சிவலிங்கத்தை 5 தலை நாகம் காக்க இருந்தால் 5 தலை நாகமோ 10 தலை நாகமோ உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்லை. கம்ப்யூட்டரில் இணைத்து 5 தலை நாகம் போல் காட்டலாம், 10 தலை நாகம் போல் காட்டலாம். அதெல்லாம் மூட நம்பிக்கையை புகுத்தி தமிழர்களை ஏமாற்றுவதற்காக செய்த சூழ்ச்சிகள். விநாயகர் எப்படி பால் குடித்தார் என்று சொன்னார்களோ அதுபோல் அது ஒரு சூழ்ச்சியான கதை. அதேபோல் மாறுகண்ட பையன் தன்னுடைய ஜீவலிங்கத்தை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் யமனுக்கு பயப்பட தேவையில்லை என்பதை, மாறுகண்ட பையன் என்பதை மார்கண்டேயன் என்று 14 வயசாக இருப்பான் என்று சொன்னார்கள். அந்த 14 வயசு மார்கண்டேயன் உலகத்தில் எங்குமே கிடையாது. ஆனால் ஒரு கதையை தமிழன் சொல்லி வைத்த மாறுகண்ட பையன் சிவலிங்கத்தை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் யமனுக்கு பயப்பட தேவையில்லை என்பதை இவர்கள் கட்கதையாக்கி சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்தால் யமனை சிவன் துரத்தி விடுவான் என்பது கட்டுக்கதை. ஆனால் தமிழர் சொன்ன உண்மை கதையை தெரிந்திருந்தால் இன்றைக்கு மாணவர்கள் தவறான பாதைக்கு போயிருக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. மகாதேவன் மலையில் சிவலிங்கத்தை பாதுகாக்கும் 5 தலை நாகம் செம்பருத்தி பூ. பழனி மலை உச்சியில் இருக்கும் நவபாசன சிலை தமிழர் கண்டுபிடித்த மூலிகை. நோய் தீர்க்கும் நோய்களுக்கு, கிருமிகளுக்கு விஷமாக இருந்த அந்த நவபாசனம் என்னும் 9 விஷ மூலிகையை, நோய்களுக்குத்தான் விஷம், மனிதனுக்கு விஷம் அல்ல. எந்த மூலிகையும் அளவோடு சாப்பிட்டால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அது விஷமாகவும் மாறலாம், ஆரோக்கியத்தாகவும் இருக்கலாம். வேப்பந்தலையை கூட அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது விஷமாக மாறும். எனவே நாம் எதையும் அளவோடு சாப்பிட்டு பழக வேண்டும். ஆங்கில மருந்தை விட அருமையான மருத்துவம் தான் ஒன்று கலக்கும் ஒரு பயிற்சி, ஓகம் என்பதை யோகா என்று மலைமாற்றி ஏமாற்றி தமிழர்களை இன்றைக்கு உலகமெல்லாம் யோகா செய்கிறார்கள், நாங்கள் தான் அதை உலகத்துக்கு தெரிவித்தோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே திருமூலர் என்பவரும் முருகர் கோயிலில் உள்ள பாம்பு, மயில், சேவல் அங்குள்ள சொற்கள் இதுதான் உடலுக்கு ஆரோக்கியமான நிலையை தரும் என்று தமிழர் கண்டுபிடித்ததை பல்வேறு நிலைகளில் சூழ்ச்சி செய்து ஏமாற்றி இன்றைக்கு அனுமான் செஞ்சீவி மலை தூக்கிட்டு வந்து அனுமான் தான் முதலில் மூலிகையை காட்டினார், உலகத்திலே உள்ள அனைத்து மூலிகைகளுக்கும் அனுமான் தான் பொறுப்பு என்று கூட சொல்லிவிடுவார்கள். ஆனால் அனுமான் என்பது எந்த சஞ்சீவி மூலிகை, எந்த மூலிகை என்று இதுவரையிலும் யாரும் சொல்லவில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு பொய்யான தகவல் சொல்லிட்டா எல்லாமே ஏமாந்து தமிழை மறந்துவிட்டு நாம் சொல்படி மூடர்களாக மாறுவார்கள் என்பதை அவர்களுடைய சூழ்ச்சியான திட்டம். எனவே தமிழர்களை மூடர்களாக இல்லாமல் முன்னோர்களின் அறிவியலை நாம் தெரிந்து கொண்டு வாழ நான் சொல்லி வருகின்றேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மேலும் பல்வேறு அறிவியலை நான் சொல்லி வருகின்றேன். பழங்காலத்தில் மனிதன் ஊரை பாதுகாக்கும் ஒருவன்
காவலாளி இறந்துவிட்டால் அவனுக்கு ஒரு நடுக்கல் நட்டி அவனுடைய பேரால் தான் கடவுளாக வணங்கி வந்தார்கள். பிற்காலத்தில் தான் கோயில் கலை என்பது பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் கோயில் கட்டி ஒரு 1000 ஆண்டுக்கு பிறகுதான், கிபி 1000 ஆண்டுக்கு பிறகுதான் கோயில்களை தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கட்டி வைத்துள்ளார்கள். அதற்கு மிகப்பெரிய பாரம்பரியமும் ஆன்மீக சக்தியும் ஆண்களை வீரியப்படுத்தக்கூடிய மூலிகைகளும் அடக்கி வைத்துதான் கோயில் கட்டியிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.